வணக்கம் நண்பர்களே. டெல்லியில் ஒரு முக்கிய வழக்கினுடைய முன்னாள் குற்றவாளி சிக்கியிருக்கிறார். அவர் பேர் என்ன? என்ன வழக்கு? அதில் என்ன தமிழக அரசியலில் அது என்ன மாற்றத்தை உண்டு செய்ய போகிறது? தமிழக அரசியல்வாதிகள் யார் தொடர்பில் இருக்கிறார்? இந்த செய்திகள் தான் இந்த பதிவில் பதிவு பண்ண போகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. 2G வழக்கு. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்வதில் நடந்த முறைகேடு. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது, ஆராசா தொலை தொடர்பு அமைச்சராக இருந்த பொழுது, அம்மையார் கனிமொழி கலைஞர் டிவியினுடைய பங்குதாரர்கள் ஒருவராக அவர் வைத்தபோது என்று இத்தனை பேரும் இருக்கும்போது இந்த ஸ்கேம் நடந்ததாக பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. ஆராசா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்தார். கனிமொழி இதில் சிறைவாசம் அனுபவித்தார். இப்போது இந்த மாட்டியிருக்கிறவருடைய பேர் என்ன? சஞ்சய் சந்திரா. யூனிடெக் அப்படிங்கிற ஒரு மொபைல் நிறுவனத்தை நடத்தி வந்தவர். அவங்க அதன் மூலமாக தான் கடன் பெற்று கலைஞர் டிவிக்கு 200 கோடி கொடுத்ததாகவும், அந்த கடனை அவர்கள் திரும்ப உடனே அடைச்சிட்டதாகவும் அதில் நிறைய செய்திகள், பழைய அந்த வரலாறு தெரிஞ்சவங்க, அந்த 2G வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த சஞ்சய் சந்திரா இவர் தான் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு அந்த 200 கோடி கொடுத்த கம்பெனியுடைய சிஓவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இவரையும் சார்ஜ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வேறு சில மணி லாண்ட்ரிங் அவர் பேரில், அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் ஒரு சட்ட விரோதமான செயலை செய்தார் என்று தான் இவர் மீது குற்றச்சாட்டு, இன்னும் பல குற்றச்சாட்டுகள். இவர் கலைஞர் டிவி கொடுத்த பணம் தான் பிரச்சனையே. இப்போ அவரை நேற்று முன்தினம் டெல்லி போலீஸார் அண்டு சிபிஐ இரண்டும் வேறொரு வழக்கில் விசாரணை செய்திருக்கிறார்கள். அப்பொழுது இது எதற்காக என்று எல்லாத்துக்கும் தெரியும், அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அவர் 2G வழக்கு பற்றி புதிய தகவல்களை கொடுக்குறேன், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பதற்கு தயாராகிவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது. ஒருவேளை அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் பல மர்மங்கள் வெளியே வரும். குறிப்பாக இந்த வழக்கில் இதற்கு முன்னால் கீழமை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட கனிமொழி, ஆராசா இவர்கள் குறித்த பல தகவல்கள் வெளியே வரும். திமுக அரசாங்கத்திற்கு, திமுக குடும்பம் என்று சொல்லலாம், அரசாங்கம் குடும்பம் ரெண்டும் ஒன்று தான், திமுக குடும்பத்தில் உள்ள பல பேர்கள் வெளிவரும் என்று அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேச்சு அடிபடுகிறது. இந்த சஞ்சய் சந்திரா இவரை எதற்காக போலீஸார் அரெஸ்ட் பண்ணாங்க? தொடர்ந்து பேசுவோம்.